அடுத்ததா நம்ம வந்து அடுத்த மேட்ரு பேச போறோம். இந்த தாவேக்காவில் ஒரு குட்டி பையன் ஸ்கேம் நான் கூட அவனை பத்தி பேசியிருந்தேன். ஏங்க அவ்வளோலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. அந்த சின்ன பையன் தப்பு பண்ணிட்டான். அவனோட போட்டோவை ரிவீல் பண்ணாம ஊடக அறத்தோட அவன் பேரை கூட மென்ஷன் பண்ணாம ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது நீங்க அப்படிதான் பேசுற. ஆனா இந்த தாவேக்காவனுங்க அவனுக்கு 18 வயசு கீழே அவன் போட்டோ, அவன் வீடியோ, அவன் ஊர் பேர் எல்லாத்தையும் போட்டு கழுசடைங்க. ஏய், தவறு எல்லா இடத்துலையும் நடக்கும். அவன் பண்றான்னா அவன் தாவேக்காக்கார அவனை காப்பாற்ற வேண்டியது நீனு. அவன் முகத்துல இருந்து எல்லாத்தையும் ஐடென்டிஃபை மறைக்க வேண்டியது நீனு. அவனை போட்டு அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஊடக அறத்தை பத்தி பேசுறாங்க. இவங்க ஊடக அறத்தை பத்தி அவன் போட்டு ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீமும் போடுது. ஏய், அவன் 18 வயசு கீழே இருக்கான்டா. அவன் தவறு செஞ்சிருக்கான்னா அது தப்புன்னு உணர்த்த வேண்டியது யாருடா? இந்த சமூகம் தான்டா உணர்த்தணும். ஒவ்வொருத்தர் கையிலயும் அந்த கடமை இருக்கு. அதை விட்டுட்டு அவன் பாருங்க அவன் பாருங்க ஸ்கேம் பாருங்க, அவன் இந்த ஸ்கேம் பண்ணிருக்கான், அவன் அந்த ஸ்கேம் பண்ணிருக்கான், ஐயோ அம்மம்மா ஐயோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததா நாம வந்து இதுக்கு வருவோம். விஜயோட சேலரி எவ்வளோ இந்த ஜனநாயகன் படத்துலனா 220 கோடி. விஜயோடைய இந்த சேலரி 220 கோடி. வினோத்தினுடைய சம்பளம் 25 கோடி. மியூசிக் டைரக்டருக்கு 13 கோடி. மற்ற கீழே இருக்க ஆக்டர்களுக்கெல்லாம் 3 கோடி. இப்படியே வருது. சரிங்களா? சரி, இதில் பட்ஜெட் இந்த ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னா வெறும் 48 கோடி. ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் 48 கோடி, 50 கோடி அப்படின்னா அதை விட 3 மடங்கு அதிகமா ஒரு கதாநாயகன் சம்பளம் வாங்குறார். சமீபத்தில் யாரோ ஒருத்தர் இதை வந்து விமர்சனம் பண்ண, ஏண்டா படத்தோட பட்ஜெட் இவ்வளவுதான் இருக்கு, உங்களுக்கு சம்பளம் மட்டும் எதுக்கு அவ்வளவு வாங்குறீங்களா, உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா அப்படிலாம் பேசியிருந்தாரு. எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த மிஸ்டர் எக்ஸ்பைரி அவர் வந்து போட்டிருக்காப்ல, சிவகார்த்திகேயன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்துதான் நடக்குதா, இங்கு மதராசி மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளேன், அதற்கு முன்பு நீங்கள் நடித்த படங்களின் ட்ரெய்லர் வியூஸ் இதைவிட கம்மி, பராசக்தி 5 மணி நேரத்தில் 24 மில்லியன் வியூஸ் தான் போச்சு, மதராசி 4 மாசத்துல 20 வியூஸ் தான் போச்சு, ஆனா டான் பிக்சர்ஸ் இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளவு மில்லியன் வியூஸ் போகுது, இதெல்லாம் நியாயமா, இதுதான் நேர்மை, இதெல்லாம் நேர்மை கிடையாது அப்படிங்கிறான். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன்ல சம்பளம், இப்ப அது நேர்மையா நம்ம திரும்ப கேட்கணும்.